ஏப்ரல் 9ஆம் தேதி புத்ராஜயா MACC அலுவலகம் செல்லும் வழியில் டத்தின் ஸ்ரீ பமேலா லிங்ஹ்வே கடத்தப்பட்டதில் ஈடுபட்ட கார்கள் போலி பதிவு எண் பட்டையை பயன்படுத்தியுள்ளன. சாலை போக்குவரத்து துறையான JPJ-உடன் சரிபார்த்ததில் அது அம்பலமானதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் கூறினார். அவ்வாகனங்களின் மாடல்களையும் ரகங்களையும் அடையாளம் கண்டுள்ளோம். இந்நிலையில் அவற்றுடன் ஒத்துப்போகிறதா என்பதை கண்டறிய புத்ராஜயா, கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் எல்லைகளில் இருந்து எடுக்கப்பட்ட CCTV கேமரா பதிவுகளை ஆராய்ந்து வருகிறோம் என்றார் அவர். அவ்வாகனங்கள் குறித்து அவர் மேற்கொண்டு கருத்துரைக்க மறுத்துவிட்டார். இவ்விவகாரம் கோலாலம்பூர் போலீசின் விசாரணையில் இருப்பதால் வியாழக்கிழமை KL போலீஸ் தலைவரின் செய்தியாளர் சந்திப்பு வரை காத்திருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சம்பவத்தன்று பிற்பகல் 3 மணிக்கு 3 கார்களால் வழிமறிக்கப்பட்டு டத்தின் ஸ்ரீ பமேலா கடத்தப்பட்டார். பணச்செலவை புகார் தொடர்பில் புத்ராஜயா MACC அலுவலகத்திற்கு அவர் ஹெயிலிங் காரில் போய்க் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடத்தல்காரர்கள் போலீசார் அணியும் வெஸ்ட் அணிந்திருந்ததாக ஹெயிலிங் காரோட்டி சென்ற நபர் போலீசிடம் தெரிவித்திருப்பதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். மலேசிய இந்தியர்கள் தங்களுக்கிடையில் பிரிவினை மற்றும் வரட்டு கௌரவத்தை விட்டொழிக்க வேண்டும். இச்சமூகம் நீண்ட காலமாக பிளவுபட்டுள்ளது. இதனால் சமூகத்தின் குரலும் செல்வாக்கும் பலவீனமடைந்துள்ளது. எனவே வேற்றுமையை மறந்து ஒருமித்த குரலோடு நாம் இனி பயணிப்போம் என MAP கட்சி தலைவரும் இன்ட்ராஃப் போராட்டவாதியுமான வேதமூர்த்தி அனைத்து இந்திய அரசியல் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் தலைவர்களுக்கும் அறைகூவல் விடுத்துள்ளார். இதற்காக ஒரு வட்டமேசை மாநாட்டை முன்மொழிந்த வேதமூர்த்தி அனைத்து இந்திய அரசியல் கட்சிகளும் அரசு சாரா நிறுவனங்களும் மறுக்க முடியாத உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். இந்திய சமூகம் எதிர்நோக்கும் 3 முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்கவும் அவற்றை தீர்ப்பதற்குண்டான பரிந்துரைகளில் இணக்கம் காணவும் இந்த வட்டமேசை மாநாடு உதவும் என அவர் குறிப்பிட்டார். சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையை நிவர்த்தி செய்வதற்கும் இந்திய சமூகத்தை முழுமையாக மேம்படுத்துவதற்கும் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 25 பில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தல், காலனித்துவ மற்றும் சுதந்திரத்திற்கு முந்தைய வேர்களை கொண்ட கோவில்கள் மற்றும் இடம்பெயர்வுக்கு பிறகு கட்டப்பட்ட கோவில்களை பாதுகாத்தல் மற்றும் முறைப்படுத்துதல், இதன் மூலம் நமது கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் கண்ணியத்துடன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தல், நாதியில்லா இந்தியர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல், அதாவது நடப்பில் உள்ள இடைவெளிகளை அகற்றி சமூகத்திற்குள் உள்ள ஒவ்வொரு குரலும் கேட்கப்படவும் எண்ணப்படவும் வழிவகுத்தல் ஆகியவை அந்த பரிந்துரைகளாகும். இந்திய சமூகம் எதிர்கொள்ளும் நாள்பட்ட பிரச்சினைகள் உண்மையானவை, ஆழமாக வேரூன்றியவை. இவற்றுக்கு அவசர கூட்டு நடவடிக்கை தேவை என்ற மறுக்க முடியாத உண்மையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அனைவரின் பங்கேற்போடு இந்த கூட்டு நடவடிக்கையை முன்னெடுக்க ஏதுவாக ஒரு செயலகத்தை அமைக்கவும் வேதமூர்த்தி பரிந்துரைத்துள்ளார். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. அண்மையில் தெலோக் இன்தான் ஜலான் சுங்கை நிபோங் இடைநிலைப் பள்ளியில் 43 மாணவர்கள் உணவு நச்சால் பாதிக்கப்பட்டதற்கு நாசி கோரெங் தொம்யாம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக பேராக் மாநில மனிதவளம், சுகாதாரம், இந்திய சமூக விவகாரங்களின் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார். சம்பவத்திற்கு முந்தைய நாள் பள்ளி உணவகத்தால் வழங்கப்பட்ட தொம்யாம் நாசி கோரெங்கை உட்கொண்டதில் மாணவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தற்போது சீராக இருந்தாலும் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஹீலேர் பேராக் மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியிடப்பட்டது. அந்த அலுவலகத்தின் ஆய்வு முடிவுகளின்படி பள்ளி சிற்றுண்டி சாலையின் தூய்மையின் அளவு திருப்திகரமாக இல்லை என்பதும் பள்ளி உணவகத்தை 4 நாட்களுக்கு மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவனேசன் கூறினார்.
இதற்கிடையில் பேராக் மாநில சுகாதாரத்துறை நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து மாணவர்களின் ஆரோக்கியமும் பள்ளிகளில் உணவு பாதுகாப்பும் எப்போதும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்று அவர் உறுதியளித்தார். அரிசி ஏற்றுமதி செய்யும் 2 முக்கிய நாடுகளான இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆயுத மோதல் மலேசியாவின் பிரதான உணவான அரிசி விநியோகத்தை பாதிக்கலாம் என்று மலேசிய வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். அவ்விரு நாடுகளும் உலக நாடுகளின் அரிசி தேவையை கிட்டத்தட்ட 30 விழுக்காடு பூர்த்தி செய்வதோடு மலேசியாவின் அரிசி தேவையை சுமார் 38 விழுக்காடு பூர்த்தி செய்கிறது. இச்சமயத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மோதல் அரிசி விநியோகத்தில் குறிப்பாக அதன் விலையில் ஏற்றம் காண செய்யலாம் என்றும் இதனால் உள்நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையும் என்றும் முகமது சாபு குறிப்பிட்டார். மலேசியாவில் தற்போது அரிசி விநியோகம் சீராக இருந்தாலும் எதிர்காலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆகையால் வியட்நாம், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற பிற ஏற்றுமதி நாடுகளுடன் மலேசிய அரசாங்கம் தற்போது உறவுகளை வலுப்படுத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார். அன்னையர் தினத்தன்று தங்களது தாயாரை மகிழ்விக்க பலருக்கும் பல திட்டங்களும் எண்ணங்களும் இருக்கலாம். அந்த வகையில் உங்களுக்காகவே பிரியாணியின் ருசிக்கு பெயர் பெற்ற அதே சமயத்தில் அதிக பிரியாணியை விற்பனை செய்து மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்தியா கேட் உணவகம் சிறப்பு பக்கெட் பிரியாணி புரோமோவை வழங்குகிறது. இந்த புரோமோ 10 விழுக்காடு கூடுதல் பிரியாணியோடு கொடுக்கப்படுவதோடு இலவசமாக 1.25 லிட்டர் கொக்கோ கோலா குளிர்பானமும் 350 கிராம் எடை கொண்ட சிறப்பு அன்னையர் தின அணிச்சலும் உடன் வழங்கப்படுகிறது. இந்த நன்னாளில் அன்னையர்களை கொண்டாடும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு விலையில் மேற்கூறிய சலுகைகளோடு வழங்குவதாக இந்தியா கேட் உணவகத்தின் உரிமையாளர் சரவணன் கூறியுள்ளார். ஹலால் சான்றிதழ் கொண்ட இந்தியா கேட்டின் இந்த அன்னையர் தின பக்கெட் பிரியாணி புரோமோவை சைவமாகவும் அசைவமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமா, நேரடியாக உணவகத்தில் வந்து அன்னையர் தினத்தை கொண்டாட விரும்புபவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட அழகிய சூழலோடு டோம் செட்டோடு புஃபே ஏற்பாடும் செய்யப்படுகிறது. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்தியா கேட்ல மாதர்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த வருஷம் வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதில் முதல் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்களா, பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. ஸோ இந்த வாட்டி பக்கெட் பிரியாணி பார்த்தீங்களா ஸ்பெஷல் வீசஸோட ஸ்டிக்கர் பண்ணி 10% எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதில் வந்து ரைஸ் இருக்கும். ஸோ அது மட்டுமா இல்லை, நம்ம மாதர்ஸ் டேக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கேக் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிந்தியுள்ள என்ன விலையோ இந்தியா கேட்ல அதே விலைக்கு இந்த ப்ரோமோ வந்துட்டு இந்த வாட்டி நம்ம விலையாக்கி இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அம்மாக்காக மட்டும் தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து உங்களோட உறவினருக்கோ அக்காக்கோ இல்லை யாரோ அம்மாவாக இருந்தாலும், ஏன் உங்களோட மாமியாராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்தியா கேட்டோட பிரியாணியை இந்த வருஷம் ஸ்பெஷலாக அனுப்பி விடலாம். இந்த ப்ரோமோ வந்து வேணும்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதிக்குள்ள ப்ரீ புக் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதர்ஸ் டேக்கு வந்துட்டு இந்த பக்கெட் பிரியாணி மட்டும் தான் இந்தியா கேட்ல ஸ்பெஷலாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அன்னைக்கு மாதர்ஸ் டே அன்னைக்கு இன் ஹவுஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு நிறைய எக்ஸைட்மெண்டான விஷயம் எடுத்துட்டு வரோம். ஸோ டெக்கோலேருந்து அவங்களுக்கும் வந்துட்டு ஃப்ரீ கேக் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதையும் தாண்டி எல்லா பேங்கெட் ஹால்லையும் ஒரு டோம் செட்டப்போட பஃபெட் வேற ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ மோர் டீடைல்ஸ் நியரஸ்ட் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் அன்னையர் தினத்தை வந்துட்டு இந்தியா கேட்டோட பக்கெட் பிரியாணியோட உங்க அன்பை வந்து பகிர்ந்துங்க. யோசனையே வேண்டாம், இன்பமாய் அன்னையர் தினத்தை கொண்டாட இன்றே இந்தியா கேட்டை அழைத்து உங்களின் முன்பதிவை செய்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெற்ற மெக்னம் குழுக்களில் பினாங்கு பட்டவட்டைச் சேர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆடவர் ஒருவர் முதல் பரிசான 11 மில்லியன் ரிங்கிட்டை தட்டிச் சென்றுள்ளார். குடும்பத்தோடு அமர்ந்து மெக்னம் குழுக்களை அவர் நேரடியாக கண்டுகளித்த போது முதலில் அவர் பந்தயம் கட்டிய எண்கள் சிறப்பு பரிசில் இடம்பெற்றதை அவருக்கு மகிழ்ச்சிதான். சிறிது நேரத்தில் அதே எண்கள் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்ததால் அவரின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. இவர் எண்கள் மீது பந்தயம் கட்டுவதை அவ்வளவாக விரும்பாத மனைவி கூட இவருக்கு ஜாக்பாட் விழுந்ததைக் கண்டு திகைத்துவிட்டார். இப்பரிசு அவரின் மன கஷ்டத்தை போக்கியதோடு மட்டுமல்லாது மன கஷ்டத்தையும் போக்கியிருக்கிறது. இத்தனை நாள் தனது அனைத்து கஷ்டங்களிலும் பங்கேற்று பக்கபலமாக இருந்த மனைவியின் நீண்ட நாள் ஆசையான வெளியூர் சுற்றுலாவை நிறைவேற்றித் தர வாய்ப்பு கிட்டியுள்ளது குறித்தும் அவர் குதூகலித்திருக்கிறார். அதிர்ஷ்டம் எப்போது வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என்பது இதுதான் போல. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.
தாமாக முன்வந்து தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப முன்வரும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அமெரிக்க அரசு $1000 ரொக்கமாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த அமலாக்கம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வருபவர்களை பாதுகாப்பான முறையில் அவரவர் நாட்டிற்கு அனுப்பும் ஒரு அற்புதமான வாய்ப்பு என்கின்றார் அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம். மேலும் இந்த முயற்சி நாடு கடத்தல் செலவுகளை கணிசமாக குறைக்கும். சராசரியாக ஒரு வெளிநாட்டு குடியேறியை கைது செய்து நாடு கடத்துவதற்கு தற்போது $1700 தேவைப்படுகிறது. ஆக இம்முயற்சி சட்டவிரோத குடியேறிகள் தத்தம் நாடுகளுக்கு திரும்பும் வாய்ப்பை ஏற்படுத்துவதோடு உள்நாட்டு செலவினத்தையும் கணிசமாக குறைக்கவும் உதவும் என்றார் அவர். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். மதுரை விமான நிலையத்தில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் பாதுகாவலர் ஒருவர் ரசிகரின் தலைக்கு அருகில் துப்பாக்கியுடன் இருப்பது போன்ற வீடியோ வைரலாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. நேற்று மே 5 நடந்த இந்த சம்பவம் கூட்டக்கட்டுப்பாடு, ரசிகர்களின் நடத்தை மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவரை பாதுகாக்கும் பணியில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்களின் செயல்பாடு குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளது. மதுரை விமான நிலையம் வந்தடைந்த நடிகர் விஜயின் பாதுகாப்பு வளையத்தை ரசிகர் ஒருவர் மீறி அவரை நெருங்குவதை வீடியோவில் பார்க்க முடிகிறது. இந்த காணொலி தொடர்பான கிளிப் பலமுறை சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் நடிகர் விஜயின் ரசிகரின் தலையை நோக்கி துப்பாக்கி அசைப்பதை பலர் சாடியுள்ளனர். இருப்பினும் விஜயின் பாதுகாப்பு குழுவில் உள்ள வட்டாரங்கள் வேறு மாதிரியான கருத்தை தெரிவிக்கின்றன. அவற்றின் கூற்றுப்படி பாதுகாவலர் வாகனத்தை விட்டு இறங்கி தனது ஆயுதத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த போது ரசிகரின் திடீர் அணுகுமுறையால் அவர் பாதுகாப்பு இல்லாமல் சிக்கினார். மேலும் யாரையும் குறிவைக்கும் நோக்கத்தில் துப்பாக்கி பயன்படுத்தப்படவில்லை என அவை வலியுறுத்தியுள்ளன. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங், ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.